சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வைகோடைய பையன் துரை வைகோவுக்கும் கட்சியினுடைய ஒரு மூத்த நிர்வாகி மல்லை சத்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போய்கிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? மதிமுகவுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னை பொறுத்தளவுல அது ஒரு அனுபவமற்ற, பக்குவமற்ற, ஒரு புரிதல் இல்லாத நிலைன்னு தான் பார்க்கணும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். துரை வைகோ கிட்ட தான் கட்சி இருக்கு. ஆமா, கட்சி இருக்குது. அவர் ஒரு நிர்வாகியினுடைய அந்த உரசல் காரணமாக தன்னுடைய முதன்மைச் செயலர் என்கிற பொறுப்பில் இருந்தே விலகுவது என்பது நிச்சயமாக ஏற்க முடியும். இவர் பல மீட்டிங்ல பல இடங்கள்ல பேசும்போது மல்லை சத்யா இந்த முதன்மை செயலாளருக்கு உள்ள அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கறது இல்லை. அவரை வைத்துக் கொண்டே என் காலமெல்லாம் என் உயிரிழவரை வைகோவுக்காக தான் நான் இருப்பேன், வைகோ தான் எனக்கு தலைவர் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிற பொழுது ஒரு நெருடல் வரும்ல. நீங்க மல்லை சத்யாவையும் அப்பா அழைத்து மற்ற மூத்த நிர்வாகிகளுக்கு பொறுப்பு முதன்மை செயலர் போட்டாச்சு. எதிர்கால மதிமுக அவர் தான், அவரோடு இணக்கமாக போங்கன்னு மல்லை சத்யாவை சொன்னா அவர் வைகோவை மீறிடுவாரா? மூத்த நிர்வாகிகளை மீறி நிச்சயமா போக மாட்டாரு. அப்ப அந்த ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்த ஏன் வைகோ தவறிவிட்டார் அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்கணும். ஓகே, நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்க பாத்தீங்கன்னா துணிச்சலா உதயசூரியன் சின்னமே வேண்டாம், தண்ணீர் விட்டு அழுதாரு சார் மேடையில. ஆமா, தனி சின்னத்துல போட்டிட்டு திருச்சி எம்பியாவும் ஆயிட்டாரு. அப்ப இவருடைய செல்வாக்கு என்பதும் இவருடைய அந்த துணிச்சலான போக்கு என்பதும் கட்சியினர் மத்தியிலையும் பொதுவெளிகளிலையும் வந்தது நல்லா. அவர் தனக்கு இணக்கமாக போகவில்லை என்ற காரணத்தை காட்டி தலைமை பொறுப்புல இருக்கிறவரே வெளியேறுவது என்பது நிச்சயமா ஏற்க முடியாது. கட்சியினரும் பொதுவெளிகளில் இதை ரசிக்க மாட்டாங்க. நாளை நடக்கிற இதுல அவர் தன்னிலை விளக்கம் கொடுப்பாரு நான் நம்புறேன். அப்படி தன்னிலை விளக்கம் கொடுக்கிற பொழுது மல்லை சத்யா இந்த பொறுப்புல இருந்து நானே விலகிக்கிறேன், ஐயாவுடைய விசுவாசியா அவருடைய தொண்டனா கடைசி வரைக்கும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குதுன்னு பாக்குறேன். அதை திரு வைகோ அவர்கள் வலியுறுத்தினால் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா. சமீப நாட்களாக கட்சிக்குள்ளார இந்த அப்பாவுக்கும் பையனுக்குமான மோதல் என்பது ஒரு பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. கடந்த வாரம் நாம பாமகவில் பார்த்தோம், இந்த வாரம் நாம மதிமுகவில் பார்த்திருக்கோம். மதிமுகவுடைய முதன்மை செயலாளராக துரை வைகோ இருந்திருக்காரு. நாளைக்கு நிர்வாக கூட்டம் நடக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு தன்னுடைய அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. என்ன காரணம் என்று நாம விசாரிக்கும் போது மல்லை சத்யாவுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. குறிப்பாக வாரிசு அரசியலை எதிர்த்து களம் கண்டவர் வைகோ. அவர் கட்சிக்குள்ளேயே வைகோடைய பையன் துரை வைகோவுக்கும் கட்சியினுடைய ஒரு மூத்த நிர்வாகி மல்லை சத்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போய்கிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? மதிமுகவுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல மரியாதைக்குரிய வைகோ என்கிற தனிநபருடைய செல்வாக்கு தான் கட்சி. அன்றைய தினம் இலங்கை பிரச்சனையின் போது இவர் கள்ளத்தோணியில் இலங்கைக்கு போயிட்டு வந்த காரணத்தினால அவரை திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியிலிருந்து வெளியேற்றியது. வெளியேற்றி வந்ததுக்கு பிறகுதான் அந்த வாரிசு எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்போதைக்கு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இருந்தார். என்னை கொலை செய்வதற்கே முயற்சித்ததாக எனக்கு மத்திய உளவுத்துறை தகவல் வந்ததுன்னு மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லலாம் வெளியிடப்படுறார். வெளியில வந்ததற்கு பிறகுதான் திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய பையனை வாரிசு அரசியலில் கொண்டு வர போறாருங்கிறத அந்த குற்றச்சாட்டை பொதுவெளிகளில் எடுத்துட்டு வந்தார். வைகோ வைக்கிறாரு. வச்சுட்டு திமுகவின் அடுத்த வாரிசான ஸ்டாலினையும் அரசியலிருந்து அப்புறப்படுத்துவது ஒன்றே என்னுடைய கொள்கை குறிக்கோள் அப்படின்னு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதற்கான பணிகளில் இருக்கிறார். அடுத்து யார் அப்படின்னு பார்க்குற போது பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளில் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள், அப்போ பிரச்சனை இல்லாமல் கட்சி போயிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி, அதன் பிறகு திரு அன்புமணி, எதிர்ப்பு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் போகுது. இங்கே வேறு யாரையாவது கொண்டு வந்தால் மதிமுகவினுடைய எதிர்காலம் சரியாக இருக்காது. பலருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாருமே சீனியர். ஆமாம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்த எல்லாருமே சீனியரு.
பல சீனியர்கள் வெளியில போயிட்டாங்க. தொடக்க காலத்துல வந்த மிகப்பெரிய எல் கணேசன் அவர்லாம் வெளியே திமுக வந்துட்டாரு. செஞ்சி ராமச்சந்திரன், செஞ்சியார், பொன் கணேசன், நெல்லை லட்சுமணன், அப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முதலாந்தகம் ஆறுமுகம், இன்னும் பல பேரை சொல்லலாம்ல. ஆமாமா, மிக பெரிய அளவுல இருந்த ஆமாங்கள் எல்லாருமே போயிட்டாங்க. அடுத்தடுத்த நிலையில் இருந்தவர்கள் வைகோ கூட பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களையும் யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு பிரச்சனை வந்த பொழுதுதான் சரி தன்னுடைய பையனையே கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் அவர் பிசினஸ்ல தான் இருந்தார். கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இருந்தார். தலைமை நிலைய பொறுப்பு முதல்ல கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தலைமை நிலைய பொறுப்புக்கு வந்த போதே ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்து ரிசைன் பண்ணாங்க. மாநில நிர்வாகிகளும் 1-2 பேர் தொழிற்சங்க அமைப்பில் இருக்கிறவங்க கூட எல்லாருமே வெளியில் போனாங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்னன்னா, ஒரு கட்சியை 30-40 ஆண்டுகள் உழைத்து, இரவு பகல் பாராமல் உழைத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்கள் என்கிற வரைக்கும் கொண்டு போய் பையன்கிட்ட ஒப்படைக்கிறார். ஒப்படைத்த உடனே பையன் என்ன விரும்புறாருன்னா, இனி முழுக்க முழுக்க தன்னுடைய கட்சி தன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஓகே, மூத்தவர்களும் தனக்கு இணக்கமாக இருக்க வேண்டும், தான் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம், உணர்வு என்பது அவர்களுக்கு வந்து விடுகிறது. பெரியவர் ஒதுங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஓகே, ஒதுங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க. ஆனால் தன்னோடு இந்த இயக்கத்தை கட்டமைத்து தான் இவ்வளவு தூரம் வளர்றதற்கு துணை நின்ற காரணமானவர்கள் பல பேர், அவருக்கு வலதுகரமாக இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. 30 ஆண்டுகளுக்கு மேல திரு மல்லை சத்யா அவர்கள் அவருடைய பயணிக்கிறார். அவரை இழக்க விரும்பல. மல்லை சத்யாவுமே சரி, வைகோ பல பேர் இழந்துட்டார். அதுதான் சொல்றேன். கே எஸ் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத் அப்படின்னு பல பேர் நிறைய அவரோட இருந்தவங்களை இழந்துட்டாங்க. இன்றைக்கு மிச்சமுள்ள 1-2 முக்கிய பிரமுகர்களையும் இழக்க அவர் விரும்பல. திரு வைகோ அவர்கள் தன்னுடைய அடுத்த தலைமை பொறுப்பாளர், அப்ப முதன்மை செயலாளர் என்று கொண்டு வந்திருக்கிற போது கட்சியினுடைய முகமாக, அடையாளமாக திரு துரை வைகோவை வைகோ அவர்கள் நியமித்த உடனே நிச்சயமாக அந்த கட்சியில இருக்கிற மற்ற நிலைகளில் அமைப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர், தலைமை செயலாளர் எல்லோருமே அவரோடு இணக்கமாக போக வேண்டும் என்றுதான் வைகோவும் விரும்புகிறார், துரை வைகோவும் விரும்புகிறார். இவர் பல மீட்டிங்ல பல இடங்கள்ல பேசுகிற போது மல்லை சத்யா இந்த முதன்மை செயலாளருக்கு உள்ள அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கறது இல்லை. அவரை வைத்துக்கொண்டே என் காலமெல்லாம் என் உயிரிழவரை வைகோவுக்காக தான் நான் இருப்பேன், வைகோ தான் எனக்கு தலைவர் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிற பொழுது ஒரு நெருடல் வரும்ல. நாம தான் இப்போ முதன்மை செயலாளர்னு பொறுப்புகளுக்கு வந்துட்டோம். அப்போ மற்ற நிர்வாகிகள் ஓரளவுக்கு உடன்பட்டு போகிற பொழுது இவர் மட்டுமே தன்னை எதிர்த்து இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த மனநிலை. அதனால தான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் பாதிகள் இழுத்து வந்துட்டாரு. அப்போவே ஒரு உரசல் இருக்கு அப்படின்னுது. அதை இந்த 20ஆம் தேதி கூட்டத்தில் சரிப்படுத்திடுவாங்க என்ற நிலையில நாளை கூட்டம் நடக்குது. இன்னைக்கு தன்னுடைய முதன்மை செயலாளர் பதவியை ராஜினாமா சென்றார். அது என்னை பொறுத்தளவுல அது ஒரு அனுபவமற்ற, பக்குவமற்ற, ஒரு புரிதல் இல்லாத நிலைன்னு தான் பாக்குறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதுவரையிலும் துரை வைகோ கிட்ட தான் கட்சி இருக்கு. ஆமா, கட்சி இருக்குது. அவர் ஏதோ ஒரு நெருடல், ஒரு நிர்வாகியினுடைய அந்த உரசல் காரணமாக தன்னுடைய முதன்மை செயலர் என்கிற பொறுப்பில் இருந்தே விலகுவது என்பது நிச்சயமா ஏற்க முடியாது. ஓகே, என்னன்னா அரசியல் களத்தில் தியாகம் செய்தவர்கள், கட்சிக்காக பல பேர் உயிர் தியாகம் செய்த குடும்பம் எல்லாம் மதிமுகவில் இருக்கு. தன் சொத்துக்களை விற்று ஒவ்வொரு தேர்தலின் போதும் சொத்துக்களை விற்று தேர்தலை எதிர்கொண்டவர்களாக இருக்கு. என்னை பொறுத்தவரை திருவள்ளூரில் TRR செங்குட்டுவன் ஒருத்தர் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தார். அவர் இந்த சமீபத்தில் தான் விலகி, அந்த குடும்பமுமே விலையில் போயிடுச்சு. இப்படி பலருமே வைகோவனுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் அணுக்கமாக போகிற காலகட்டத்திலேயே எந்த திமுகவை வீழ்த்த வேண்டும், எந்த திமுகவை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று களத்திற்கு வந்தோமோ அந்த திமுகவோடு இவர் இணைகிறாரு என்கிறதுனால கொஞ்சம் பேர் வந்தாங்க, வெளியில் வந்துட்டாங்க. அடுத்து இந்த நிலைப்பாடு தன் பையனை முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிற போது காலமெல்லாம் வாரிசு அரசியலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் இன்று தன்னுடைய வாரிசையை கொண்டு வருகிறார்கள் பொழுது அதில் மன வருத்தத்திலையும் சில பேர் வந்துட்டாங்க. பல பேர் திமுகவில் இணைஞ்சிட்டாங்க, பல பேர் மற்ற அரசியல் கட்சிக்கு 1-2 பேர், நீங்கள் குறிப்பிட்ட KSR, நம்ம நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள்லாம் கூட வெளியே வந்துட்டாங்க. அப்போ வைகோ தன் மகனை அரசியலில் கொண்டு வரணும், அரசியலில் அவர் அடுத்து மதிமுகவினுடைய
தலைமை பொறுப்புல அவர் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்பாவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஓகே, அப்பாவனுடைய சொற்களை கேட்டு அப்பாவனுடைய வழிகாட்டுதலின்படி அவர் செயல்படலாம். அதிலிருந்து முரண்பட்டு நிற்கிறார், தலைமையோடைய அப்பாவுடைய முரண்பட்டு நிற்கிறார். இது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தொடர்ந்து நாம பார்த்துருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட அந்த வாரிசு அரசியல் என்பது பரவலாக பேசப்பட்டது. தொடக்கமாக 70-80கள் தொடங்கி அன்றைய தினம் மு.க. அழகிரிக்கும் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே ஒரு மோதல், யார் முதன்மை பொறுப்புக்கு வருவது, யார் அரசியல் களத்தில் தந்தைக்கு பிறகு யார் என்கிற பிரச்சனைகள் வருகிற பொழுது பெரிய அளவில் மோதல் வெடித்து ஒரு கட்டத்தில் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களே, என் பையனே இல்லை அவன் என்கிட்டே இந்த பையன் செத்து போவாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பிரஸ் மீட்ல சொன்னார். அப்பதான் அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றி தென் மாநிலங்களின் அமைப்பு செயலாளராக, தென் மாவட்டங்களுடைய செயலாளராக போட்டிருந்தாரு. மத்திய அமைச்சராகவும் ஆக்கினார், உரத்துறை அமைச்சர். ஆமா, உரத்துறை அமைச்சராகவும் ஆக்கினாரு. அப்போ அந்த பிரிவு 90களின் இறுதியில திருநெல்வேலியில நினைக்கிறேன் ஒரு மாநாடு நடந்தது, இளைஞரணியினுடைய எழுச்சி மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் ஸ்டாலினை செயல் தலைவராக அறிவிக்க போறாரு, துணை முதல்வராக அறிவிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் முதல் நாள் இரவு மதுரையில் திரு அழகிரி வீட்டில் அவர் விருந்து சாப்பிட்டு மறுநாள் தான் அங்கே போறாரு. அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி திரு அழகிரி சொன்னதாக அவருடைய மிக நெருங்கிய சகாக்கள் சொன்ன விஷயம்தான், அப்பா நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ தான்ப்பா தலைவர், வேற செயல் தலைவர் கௌரவ தலைவர் எதுவும் போட வேண்டாம், இது அறிவிக்காத நீ அப்படின்னு. எனவே அவருடைய அழுத்தத்தின் காரணமாக தான் மறுநாள் ஒரு 2-3 திருக்குறள்லாம் சொல்லி இன்னும் காலம் இருக்கிறது. பெரிய எதிர்பார்ப்போட நீங்கள் அந்த மதுரையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் வழிநடுக அந்த கட் அவுட் பார்த்தீங்கன்னா எதிர்காலமே வருக, தமிழகமே வருங்கால தமிழகம் வருன்னு ஸ்டாலினுக்கு தான் இருந்தது. அங்கே அறிவிப்பு வரும் என்கிற எதிர்பார்த்து 100% இருந்தது. ஆனால் அதில் இன்னும் பக்குவம் வேணும், இன்னும் அவருக்கு அனுபவம் வேணும் அப்படின்னு அந்த தந்தை மகர் காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் குணவேலும் சொல்ல, அந்த மாதிரி திருக்குறள் சொல்லி அதை சமாளிச்சுட்டு வந்துட்டாரு. அது ஒரு பெரிய ஸ்டாலின் ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றம் வருத்தம் இருந்தது. அதே மாதிரி திருமதி கனிமொழி அவர்களை அரசியலுக்கு கொண்டு வர்ற போதுமே அங்கே ஒரு பிரச்சனை உருவாக்கி நெருடல் இருந்தது. திரு தயாநிதி மாறனை கொண்டு வருகிற பொழுதுமே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்து டெல்லியில் ஒரு மிக முக்கியத்துவம் பெறுகிறார் என்கிற போது திமுகவையே கைப்பற்றுவதற்கு தயாநிதி சூழ்ச்சி செய்கிறார் அப்படின்னா அழகிரி திரு கருணாநிதி அவரிடம் சொல்லி தான் அந்த பிரச்சனை உருவாகி அந்த 2G விஷயமெல்லாம் வெளியில் அப்புறம் இதயம் இனித்தது கண்கள் பணித்ததுன்னு கொண்டு போய் வச்சுட்டார். ஆக இந்த வாரிசு பிரச்சனை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுமே ஒரு பிரச்சனையாக உருவாகி இன்றைக்கு அது முடிவுக்கு வந்துடுச்சு. ஆமா, அப்போ திரு கருணாநிதி அவர்களோடு 50 ஆண்டுகள் பயணித்த திரு ஸ்டாலின் 1970-71 காலகட்டத்தில் அவர் கல்லூரி மாணவ பருவத்தில் இருந்தே அவர் இந்த இயக்கத்தோடு இருந்து இளைஞரணி பொறுப்புகளெல்லாம் இருந்ததுனால அவர் எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி தொடங்கி புதிதாக இருக்கிற இளைஞரணி வரைக்கும் ஒரு நெருக்கமான போக்கு இருந்ததுனால அவர் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் திரு துரை வைகோ அவர்கள் அண்மையில் தான் வந்தார். அப்பாவோடு பயணித்த மூத்தவர்கள் ஒரு நெருக்கம் இல்லை. நீங்கள் அந்த காலகட்டத்திலேயே இவரும் அரசியல் பங்கெடுப்பு இருந்து அந்த கூட்டங்களில் பங்கேற்று அவர்களோடு அப்பாவோடு நெருக்கமாக இருக்கிறவர்களோடு இணக்கமான போக்கை கடைபிடித்திருந்தால் இப்படி ஒரு நிலை வராது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. மல்லை சத்யா ஒரு நிர்வாகி தலைமை, அவர் துரை வைகோ அவர்கள் ஒரு முதன்மை நிலைய செயலாளராக இருக்காரு. மல்லை சத்யாவுக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மல்லை சத்யாவை காரணம் காட்டி என்னுடைய தலைமை பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லுவதுங்கிறது எப்படி சார் ஏற்புடையதா இருக்குங்கிற ஒரு கேள்வி எழுதல சார். அதுதான் நான் சொன்னேன், அது ஒரு பக்குவமற்ற செயல். நீ தான் கட்சி தலைமை. ஆமா, அப்பா உங்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு. அடுத்து மதிமுகவை வழிநடத்த போறது நீங்க தான். நீங்க மல்லை சத்யாவையும் அப்பா அழைத்து மற்ற மூத்த நிர்வாகிகள் அழைத்து பொறுப்பு முதன்மை செயலர் போட்டாச்சு. எதிர்கால மதிமுக அவர் தான், அவரோடு இணக்கமாக போங்கன்னு மல்லை சத்யாவை சொன்னா அவர் வைகோவை மீறிடுவாரா? மூத்த நிர்வாகிகளை மீறி நிச்சயமா போக மாட்டாரு. அப்ப அந்த ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்த ஏன் வைகோ தவறிவிட்டார் அப்படிங்கறது நம்ம இங்க பார்க்கணும். ஓகே ஓகே. பொதுச்செயலருக்கு அடுத்து காலையில பேட்டி கொடுக்குறாரு சார் வைகோ அவர்கள். நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் துரை வைகோ கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாருங்கிற விஷயம் எனக்கு தெரியுங்கிறாரு. எடப்பாடி எப்படி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நான் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரோ அதே மைண்ட் செட்ல தான் வைகோவும் சொல்றாரு. இந்த எல்லா குடும்பங்கள்லயும் மிகப்பெரிய அளவுல கோடீஸ்வர குடும்பங்கள்ல கூட முதுமை அடைந்த அந்த தந்தையை
அடுத்தடுத்த வாரிசுகள் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு உதாரணம் தான். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தோம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தோம். இந்த பிரச்சனை தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் கூட. ஆமா, அவரு 80கள் தொடங்கி 10-40 வருஷம் இந்த கட்சியை பெரிய அளவுல கொண்டு வந்து பல தேர்தல்களை சந்தித்து ஒரு 6-6.5% வரைக்கும் வாக்குகளை கொண்டு வந்து மத்திய அமைச்சரோட மாநிலத்துல ராமதாஸ் என்கிற ஒரு அடையாளம் தான். ஆமா, அவருமே தொடக்கத்துல என்ன சொன்னாரு, நானோ என் குடும்பத்தினர் யாருமோ கட்சியில முதன்மை பொறுப்புக்கு பதவி வரமாட்டோம், நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ என்னுடைய கால் படாது அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் பையனை கொண்டு வந்துட்டாரு, மருமகளையும் போய் தேர்தலில் நிற்க வச்சுட்டாரு, மகள்வழி பேரனையும் அப்போ கட்சிக்கு கொண்டு வந்துட்டார். என்னன்னா, இவர்கள் உழைத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கட்சியை பலப்படுத்தி கட்சியை பிரிந்து விடக்கூடாது, மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு உருவாகி விடக்கூடாது என்பதற்காக தன் மகனை அடையாளப்படுத்த வேண்டும் என்று இவர் முதல் இளைஞர்களை கொண்டு வந்தார். அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர்னு வழியாக நான் குறிப்பிட்டது மாதிரி மதிமுகவில் அந்த இடைவெளி இருக்குல்ல, அது இங்கே இல்லை, திமுகவிலே இல்லை, பாமகவிலே இல்லை. அவரை ஒரு அடையாளப்படுத்தி அன்புமணி ராமதாஸ் என்பவரை பிரபலப்படுத்தி தான் அப்புறமா பொறுப்புகளை கொடுக்குறார். அப்படி பொறுப்புகளுக்கு வந்த உடனே பையங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகாலம் இருந்துட்டாரு, அவருடைய வழிநடத்துதல தான் கட்சி போச்சு, நம்மளை பொறுப்பு கொடுத்துட்டாரு, ஒதுங்கி இருக்கட்டும், எனக்கானவர்கள், என்னை நம்புபவர்கள், அவர்கள் நான் வந்து அவங்கள பொறுப்புல போடுறது எல்லாமே இனி நான் தான் பார்க்கணும் அப்படிங்கிற. அப்ப அவங்க கூட்டணி தொடர்பாகவும் இந்த அரசியல் வியூகம் தொடர்பாகவும் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் என்னை சுதந்திரமாக விடுங்கள் அப்படிங்கிற பார்வை திரு அன்புமணிக்கு வந்துதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேருமே எதிரெதிர் நிலைப்பாட்டை எடுத்து, பெரியவர் வந்து அதிமுக போகணும்னு நினைச்சாரு, சின்னவர் பாஜக கூட போகணும்னு நினைச்சாரு. ஆமா. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த சூழலினுடைய ஒரு தாக்கமா ஒரு எதிரொலியாக தான் இப்ப இதையும் நம்ம பார்க்கணும். தன்னுடைய சொந்த மகன் கட்சியினுடைய முதன்மை செயலாளராக போட்டிருக்காரு. நீங்க மல்லை சத்யா மீது உள்ள கோபத்துல தன் தந்தைக்கே தெரியாமல் அந்த முதன்மை பொறுப்பு, நாளைக்கு கூட்டம் இருக்கு, அங்க வந்து நீங்க பேசலாம், இப்படி இருக்கு. அதாவது நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு போவேங்கிறாரு சார். அதான் ஜனநாயக ரீதியில ஒரு அரசியல் கட்சியை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புபவர்கள் உட்கட்சி குழப்பம், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பேசி தீர்க்கிறது தான் சரியா. பல சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரியான முரண்பாடுகள், இது குடும்ப சண்டைன்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி என்று வந்துவிட்ட பிறகு இது அரசியல் ரீதியான பிரச்சனைன்னு தான் பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அந்த கட்சியை வழிநடத்துகிற பொழுது மூத்த முன்னோடிகளிடையே பல பிரச்சனைகள் உருவாச்சு. நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு வந்து கட்சியை வழிநடத்துகிற போது அந்த பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வர வேண்டும் என்று EVK சம்பத்து, மதியழகன், கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள்லாம் அடுத்து 2-3 ஆண்டுகள்ல அடுத்த பொதுச்செயலருக்கு வர்ற பொழுது அவர் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து கட்சியில பிளவு உருவாகிறோம் என்பதனால இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி மீண்டுமே பொதுச்செயலாளர் பொறுப்பு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து ஒரு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், இதனால கட்சியில பிளவு பிரிவு வரும், மனமாச்சரியங்கள் உருவாகும் என்று கருதுகிற பொழுது அழைத்து பேசணும். அந்த முதல் கூட்டத்திலிருந்து பாதியில வெளியேறினார்ல, அன்றே வைகோ வந்து துரை வைகோவை அழைச்சு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை அழைத்து ஒரு இன்கேமரா மீட்டிங் போட்டு சமாதானப்படுத்தியிருக்கணும். அப்ப இந்த 1 வார கால இடைவெளியில இருவரும் சந்தித்து பேசவில்லை, கருத்து பரிமாற்றம் இல்லை அப்படிங்கறதான் வைகோ வந்து நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஏற்கனவே மதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததற்கு பிறகு காலப்போக்கில் கட்சியிலே போய் இணைந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடல் இருந்தது, ஒரு கருத்தாக்கம் இருந்தது. கட்சியை வந்து திமுக கூட இணைச்சிடலாம்னு பல பேர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கு அதற்கு பிறகு மதிமுகவை வழிநடத்த ஒருவர் கிடைத்து விட்டார். துரை வைகோ வந்து படிச்சவர், பண்பாளர், அவர் வந்து கொண்டு போயிருவாரு. நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்க பாத்தீங்கன்னா துணிச்சலா உதயசூரியன் சின்னமே வேண்டாம் போட்டா தண்ணீர் விட்டு அழுதாரு சார் மேடையில. ஆமா, திமுகவுல கட்சி அடகு வச்சுட்டாருன்னு எல்லாரும் பேசுறாங்க, அதை உடைக்கிறதுக்காவது எனக்கு ஒரு தனி சின்னம் வாங்கி கொடுங்க அப்படின்னு தனி சின்னத்துல போட்டிட்டு திருச்சி எம்பியாவும் ஆயிட்டாரு. அப்ப இவருடைய செல்வாக்கு என்பதும் இவருடைய அந்த துணிச்சலான போக்கு என்பதும் கட்சியினர் மத்தியிலையும் பொதுவெளிகளிலையும் வந்தது நல்லா, இவர் சரியாக கொண்டு போவார் அப்படின்னு. ஆனால் இப்படி ஒரு சிறிய பிரச்சனைக்காக ஒருவருடைய அந்த மலை சத்யா என்பவர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார், அவர் தனக்கு இணக்கமாக போகவில்லை என்ற காரணத்தை காட்டி தலைமை பொறுப்பில் இருக்கிறவரே வெளியேறுவது என்பது நிச்சயமா
ஏற்க முடியாது. கட்சியினரும் பொது வெளிகளில் இதை ரசிக்க மாட்டாங்க. சார் நாளைக்கு நிர்வாக கூட்டத்துல ஏதாவது ஒரு மோதல் வெடிக்கும்னு பாக்குறீங்களா சார் கட்சிக்குள்ள? இல்ல, பொதுவா மதிமுகவை பொறுத்தளவுல இது மாதிரியான பல பிரச்சனைகள் ஓடி இருக்கு. நான் சொன்னேன்ல, தொடக்க காலத்துல ஆமா. வந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்குற பொழுது மிகப்பெரிய அளவுல நீங்க 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வெளியேற்றின போது 2 எம்பி வந்தாங்க. 3வது ஒருத்தர் வந்தார், கே.ஏ. கிருஷ்ணசாமி, நாஞ்சில் மனோகரன், எஸ் சோமசுந்தரம், பின்னாடி தான் எஸ் சோமசுந்தரம் வந்தாங்க. ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்எல்ஏவாக இருந்தார். காளிமுத்து, ஜிஆர் எட்மன், உ பிள்ளப்பன், நம்ம ராஜான்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்காரர், எஸ்.எம். துர்ராஜ், எட்மண்ட் போன்றவர்களாக ஒரு 4-5-6 எம்எல்ஏக்கள் தான் வந்தாங்க. பெரிய அளவில் மாநில நிர்வாகிகளோ மாவட்ட நிர்வாகிகளோ நகர ஒன்றிய அமைப்பில் இருந்த நிர்வாகிகளோ யாரும் வரல. முழுக்க புரட்சித் எம்ஜிஆருடைய ரசிகர்கள், அவருடைய அனுதாபிகள், ஆதரவாளர்கள், இது தாண்டி பொதுமக்களினுடைய ஆதரவு வந்ததுனால தான் அவர் ஒரு தொடர் வெற்றியை பெற முடிந்தது. மிகப்பெரிய சக்தியாக இருந்தார். ஆனால் வைகோவை வெளியேற்றிய போது அப்படி இல்லை. நிறைய தலைமை கழக நிர்வாகிகள் செங்குத்து பிளவு. ஆமாமா, அது சிபிஎம் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய நூற்றாண்டு கடந்த பெரியவர் ஐயா சங்கரையா தான் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் செங்குத்தாக பிளவுபட்டு விட்டதுன்னு. ஏராளமான மூத்த நிர்வாகிகள் இருந்தாங்க. நகர ஒன்றிய அளவுல செயற்குழு பொதுக்குழு கூட வீரபாண்டி ஆறுமுகம் எல்லாம் கூட வெளியே வந்தார்ல சார். அவர் தான் சமரசத்துக்கு வந்து இங்க அவர் மீடியேட்டரா வந்தவர் தான். வந்து அவர் திரும்பவும் அங்க போயிட்டாரு. மற்றபடி நம்ம முதல்ல குறிப்பிட்ட செஞ்சி ராமச்சந்திரன், இளகணேசன், நம்ம ஒரு பொன்முத்துராமலிங்கம், அங்க நெல்லை லட்சுமணன் போன்ற முன்னணியினர் பலருமே இருந்தாங்க. ஸோ அந்த சூழல்ல மிகப்பெரிய அளவுல இந்த கட்சி திமுகவை களத்துல வீழ்த்தும் என்ற அண்ணா அறிவாலயத்தை மீட்போம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஊர்வலம்லாம் பண்ணாங்களா சார்? பேரணி எல்லாமே நடத்தினாங்க. அந்த அளவுக்கு சக்தி மிக்கமாக இயக்கமாக இருந்தது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் சரியான நேரத்தில் தவறான முடிவெடுத்ததன் விளைவாக அவருக்கு ஒரு தொடர் சரிவு வந்தது. கிட்டத்தட்ட 20-24 இடங்கள் வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு 6-7 நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லாம் போட்டிக்கிட்டோம். நம்ம பார்த்தோம் 98 காலகட்டத்தில் போட்டிக்கிட்டோம். இன்றைக்கு ஒரு 6 இடங்களுக்குள்ள தன்னை சுருக்கி கொண்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தில்ங்கிற போது தன்னுடைய தன்மானத்தை, சுயமரியாதையை மதிமுக இழந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் வெளியில வந்தாங்க. ஆமா, அவருடைய அடுத்த கட்டத்தில் இருந்த தலைவருக்கும் வெளியில வந்தாங்க. சரி, இருக்கிற கட்சியவாது நாம வந்து ஒரு சரியான கட்டமைப்போடு கொண்டு போவதற்கு தன்னுடைய பையன் சரியானவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வர்றாரு. ஆனால் அவர் இப்ப அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டாரு. நாளை நடக்கிற இதுல அவர் தன்னிலை விளக்கம் கொடுப்பாரு நான் நம்புறேன். அப்படி தன்னிலை விளக்கம் கொடுக்கிற பொழுது மல்லை சத்யா இந்த பொறுப்புல இருந்து நானே விலகிக்கிறேன், ஐயாவுடைய விசுவாசியா அவருடைய தொண்டனா கடைசி வரைக்கும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதுன்னு பாக்குறேன். அதை திரு வைகோ அவர்கள் வலியுறுத்தினால் அவர் ஏற்றுக்கொள்வார். மல்லை சத்யானுடைய ராஜினாமாவை வைகோ ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. கூடவே வைகோ கூட பயணித்தவர் மல்லை சத்யா. நீங்க பல நடைப்பயிற்சி பயணத்துல இருந்து கூட அவர் திருநெல்வேலி கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் இருக்கிறாரு. பல கூட்டங்களை அவர் முன்னின்று நடத்தி இருக்கிறாரு மிகப்பெரிய அளவுல. லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட மதுராந்தகம் தனி தொகுதியில வந்து சீட்டு கொடுத்தாங்க, தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன் சார். ஆமா, அதுல உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாரு. இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு கிடைத்த ஒரே ஒரு எம்எல்ஏ மரகதம் குமரவேல். அவங்கதான் தோற்கடிச்சு ஜெயிச்சு வந்துட்டாங்க. அதனால கட்சியில் மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறவர் 20ஆம் தேதி என்ன நடக்குங்கிறது 24 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு என்ன நடக்க போகுது. அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு இந்த கூட்டணி பத்தி பேட்டி கொடுக்கறத நீங்க வந்து தவிர்த்துக்கோங்க, தலைமை நிலையத்துக்கிட்ட வந்து நீங்க வந்து உத்தரவு வாங்கிட்டா நீங்க வந்து பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாஜகவில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? குறிப்பாக சட்டமன்றத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பேட்டி, அதற்கு அப்புறமாக வந்து தம்பிதுரை அவர்கள் கொடுத்த பேட்டி, கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது, கூட்டணி தான் சொன்னமே தவிர கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆயிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுல ஒரு பிரச்சனை பெரிய அளவுல பூதாகரமாக வெடித்து விடுமோ என்று கட்சி தலைமை கருதுமே என்றால் இந்த மாதிரி கட்டுப்பாடை விதிப்பாங்க. பெரும்பாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர்கள் ஒரு 15 பேர் இருக்காங்க. அவங்க யாரையுமே பார்க்க முடியல. ஆமா, அரசியல் விமர்சகர்கள், ஆதரவாளர்கள் ஒரு 2-3 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியிலையும் அப்படிதான். பெரிய அளவுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளோ செய்தி தொடர்பாளர்களையும் பார்க்க முடியல, பெரிய அளவுல பார்க்க முடியல. ஊடகங்கள்ல பல்வேறு விதமான விமர்சனங்கள்
மாறி மாறி வர்ற போது அது கட்சியினுடைய போக்கை, கட்சியினுடைய செல்வாக்கை சிதைக்கிறது அப்படிங்கிற கருதுனதுனால அந்த முடிவை அவர் எடுக்கிறாங்க. அது ஜனநாயக ரீதியில் பொதுவாக இது மாதிரியான ஊடக விவாதங்கள்ல, பொதுவெளிகளில் விவாதிக்கப்பட வேண்டியது அவசியம். ஓகே, நீங்க ஒரு கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடை ஒரு இந்த பக்கம் இருந்து சொல்றாங்கிற போது அதுக்கு பதிலளிக்க அங்க இருக்கும். அப்போ ஒரு அரசியல் விமர்சகரோ அல்லது ஒரு பத்திரிகையாளர்களோ அதிமுகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக அவர்கள் விமர்சனம் பண்ற போது அது அங்க இருந்து அதனுடைய நியாயத்தன்மையை அவங்க சார்பாக, நீங்க அரசியல் விமர்சகர் வலதுசாரின்னு போறவங்களை விட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள், நிர்வாகிகள் போனாதான் அதை சரியா கவுண்டர் பண்ண முடியும். அதை தவிர்ப்பது என்பது சரியானது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இப்போது ஏற்பட்டிருக்க சூழல் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணியே வைக்காது. இப்போது இல்லை, எந்த தேர்தலையும் இல்லை, அவர்களோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைங்கிறத இன்றைய பொதுச்செயலாளர், அதிமுகவின் பொதுச்செயலாளர் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட பலருமே பொதுமேடைகளில் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சூழலில் பாஜகவோடு தேர்தல் கூட்டணி என்பதை டெல்லியில முடிவெடுத்து அவரே இங்கேயும் அறிவிச்சிட்டு போயிட்டாரு அமித்ஷாவை. ஆமா, தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம் என்று பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதை அறிவிச்சிருக்கணும். நாங்கள் மெகா கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், டெல்லியில அமித்ஷா பார்த்து பேசிட்டோம், என்டிஏல இருக்கிற அரசியல் கட்சிகள் பூராமே எங்களோடு அணி சேருகிற பொழுது திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி, மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்கணும்ல. டெல்லியில பார்த்துட்டு மக்கள் பிரச்சனையை பேசினேன், இது பேசல அப்படின்ட்டு. ஆமா, அவர் அடுத்த நிமிடமே, அடுத்த ஒரு மணி நேரத்துல அமித்ஷா என்டிஏ கூட்டணி போட்டாரு. அடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்புலையுமே அதை உறுதிப்படுத்துகிறார். ஆமா, திரு அமித்ஷா உறுதிப்படுத்துகிறார், கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. ஆனா அங்கிருந்து ஒரு வாரமா எடப்பாடியில இருந்து எதுவும் தகவல் வரலன்னு மறுபடியும் எடப்பாடி பல்ட்டி அடிச்சிடுவாரோன்னு சொல்லி அங்கிருந்து அமித்ஷா அவசரமா புறப்பட்டு இங்க கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டு போயிட்டார். ஆமா, அதுல என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைக்கும் என்கிற அந்த பிரச்சாரம் என்பது பல 2024 பிறகு அது வந்துருச்சு. முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட இங்க இருக்கிறவங்களும் சொன்னாங்க. என்டிஏவில் கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரனே அதான் சொன்னாங்க, 2026 என்டிஏ அணி. அதைத்தான் அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு. என்டிஏ அணி என்று வருகிற பொழுது அதிமுக என்டிஏ அணியில இணைஞ்சிருச்சு. எனவே இது கூட்டணி ஆட்சியா அல்லது என்டிஏ தலைமையில அதிமுக தனி ஆட்சியாங்கிறதா இப்ப டிஸ்பியூட் ஆயிடுது. அத அமித்ஷா பேட்டி கொடுக்கிற போது அப்போதே சொல்லியிருக்கணும். ஆமா, அன்றைக்கு அவர் இந்தியில பேச மொழிமாற்றம் செய்யறவர் என்டிஏ கூட்டணி தான் 2026 ஆட்சி அமைக்கிற போது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்டிஏ கூட்டணியில தேர்தலை சந்திப்போம், ஆட்சி அமைப்பது அதிமுகங்கிறத தெளிவுபடுத்திருக்கணும். அல்லது மறுநாளாவது திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளரை சந்திச்சிருக்கணும், அல்லது ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். ஆமா, இப்படி ஒரு டிபேட் எல்லாம் வந்த பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு சட்டமன்றத்துல பார்த்து பேசுறாரு, சொல்றாரு. அன்றைக்கு பூரா பிளாஸ் நியூஸ், எல்லா ஊடகங்கள்லயும் பிளாஸ் நியூஸ் கூட்டணி ஆட்சிதான். மறுநாள் காலை பத்திரிகைகளையும் மாலை பத்திரிகைகளையும் தலைப்புச் செய்தியா போகுது. நீங்க அன்னைக்காவது சொல்லணும்ல. 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு ஒரு பத்திரிகையாளரை கூட்டணி ஆட்சியில் அதிமுக தனித்து தான் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதனுடைய தொடர்ச்சியா திரு தம்பிதுரையும் அதை சொல்றாரு. இப்போ இந்த டிஸ்பியூட் வந்ததுல திரு நயினார் நாகேந்திரனை கேட்கிற போது டெல்லி தலைமையும் இங்க உள்ள மாநில தலைமையும் தான் இதை முடிவெடுப்பாங்க, மற்ற யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ வாய்ப்பு விட்டு போட்டாதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் சொல்லிட்டாங்க, கூட்டணி தொடர்பாகவோ ஆட்சி தொடர்பாகவோ யாரும் பேசாதீங்கன்னு. இப்போ அதே கருத்தை ஏற்கனவே யாரும் இவங்க செய்தி தொடர்பாக போல தலைமை பொறுப்பு வகிக்கிற நயினார் நாகேந்திரன் சொல்லிப்படி மற்ற யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறத வாய்ப்பு விட்டு போட்டாங்க. என்டிஏ அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டது. இது அதிமுக தலைமையிலான தனி ஆட்சியா அல்லது என்டிஏவும் பங்கு பெறக்கூடிய கூட்டணி ஆட்சியா என்பதை இந்த 2 தலைமையும், மத்திய பாஜக தலைமையும் மாநில பாஜக தலைமையும் இங்க இருக்கிற அதிமுக தலைமையும் பேசிதான் முடிவெடுக்கணும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை இடங்களில் போட்டியிட என்டிஏ அனுமதிக்குமாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா அவங்க 90 இடம் 100 இடம் 80 இடம் கேட்கறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கடந்த 2014 234 தொகுதியில இரட்டையிலேயே களம்பிறக்கி கிட்டத்தட்ட 100-101 தொகுதியில் தோத்துருச்சு. 131 தொகுதியில வெற்றி பெற்று தான் ஆட்சிக்கு வர்றாங்க. 234 தொகுதியில 100 தொகுதியில தோல்விங்கிறேன். 234 தொகுதியில இரட்டையில நின்னதுல
ஆமா அப்ப 100 தொகுதியில தோற்று 131 134 இடங்கள்ல தான் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. ஓகே மிக அதிகபட்ச இடங்களில் போட்டியிட்டதுனாலதான் அந்த அளவுக்கு அது வர வர முடிஞ்சது. எஸ் மிக குறுகலாக மிக குறைந்த இடத்தில் போட்டியிட்டா ஒரு 30-40 இடத்துல தோத்துட்டா 90-100 இடங்களுக்கு கீழே வந்ததுன்னா அப்ப கூட்டணி ஆட்சி அவங்க வற்புறுத்துவாங்க. வந்துரும்ல. எஸ் So, ஆமா. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை என்டிஏ பாஜக கொடுக்குமாங்கிறதையும் நம்ம பார்க்கணும், பார்த்துதான் நம்ம பேசணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இந்த பாமக மதிமுக நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை பத்தி அப்பாவுக்கும் மகனுக்குமான இந்த மோதலை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி துரைக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.